நெக்ஸ்ட்டுன்னு ஸ்ரீதரன் சொல்கிறாரு. ஸ்ரீதரன் சார் சார் சொல்லுங்கள் சார், என்ன எது பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஒரு எரிமலை ஷேப்ஸ் இருக்கு. எரிமலை சரி சரி. இப்போ வந்து சாதாரண இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு எரிமலைக்கு கொண்டு போய் காட்ட முடியாது. ஆகவே நம்ம ஒரு எரிமலையோட ஒரு 3 விதமான ஒரு இயற்கை பொருட்களை வச்சு எரிமலை ஒன்று செய்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி மண் இருக்குது, நடுவில் ஒரு குழாயை வச்சு அந்த எரிமலையோட ஷேப்புக்கு நாங்கள் இது செய்திருக்கோம். இந்த இடத்துல இது ஒரு மூலப்பொருட்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் மற்றும் வினாடி அதை பயன்படுத்துறீங்க. இது ரெண்டுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், இது ஒரு மூல பதார்த்தம், இது ஒரு அமில பதார்த்தம். இதுக்கு இடையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற நேரம் இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் கார்பன் நீர் ஒட்சைட் ஒன்று உருவாக போகுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது. இதில் இன்னமும் இதை நிறங்களை அவதானிக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த நுழைவாரத்தை நல்லா தெளிவாக பார்க்கறதுக்காக இந்த இடத்துல சோப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். விம்னு சொல்லாமல் இருப்பேன், ஏதாவது சோப் ஒன்று இதில் நீ முதலாவது வந்து சோடியம் கார்பனேட் எடுத்து உங்களுக்கு சாதாரணமாக லேப்பில் கிடைக்கும். எவ்வளோ மாதிரி போடணும்? சாதாரண இதோட ஒரு 5 கிராம் மாதிரி அளவுக்கு நீங்கள் இதை எடுத்து இது வந்து கொஞ்சம் பளிங்குகளாக இருந்தால் கொஞ்சம் தாக்கத்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால கூட நேரம் நடக்கும். எனவே இதுக்கு முதலாவது நாங்கள் வந்து சோடியம் கார்பனேட் சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் இதில் டை சேர்த்துருக்கோம், அதனால் இதில் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓரளவு சேர்த்துக்கிறோம் இதுக்கு டை. அடுத்து இதுக்கு நாங்கள் வந்து விம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். என்னன்னு கேட்டால் இதண்ட வந்து அந்த நுரைவாறு தெளிவாக பார்க்கறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதண்ட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கும். இப்போ எரிமலை இங்கே வெடிக்க போகுது, நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. எல்லாரும் இதில் அவ்வளோ இருப்பீங்க, எரிமலை வெடிக்குதுன்னு. இதுக்காக இப்போ அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். நம்பால் கட்டி நான் ஓடிடுவேன். ஓகே, இதுக்கு நாங்கள் விநாயகரி சேர்க்கிறோம். விநாயகரி போடுறாரு நம்ம சாரு. என்ன இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எரிமலை ஒன்று இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. கையை இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பாடத்துல இருக்க ஒன்று ஒரு லாக் சொல்றோம். நம்ம ஒரு தீக்குழம்போடு இப்போ எனக்கு உருவாகிருக்குது. நீங்க ஒரு சின்ன ஒரு எரிய செயற்பாடு பார்க்கலாம்.